சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் விஜயா இருந்துட்டு அந்த சிந்தாமணியை நான் சும்மாவே விட மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோவத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி வைக்க போகிற, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட பிடிவாத குணம் தான். நீ மீனா கிட்ட நல்லத்தனமாக இருந்திருந்தா இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? மீனாவை பார்த்தாவே உனக்கு பிடிக்காது. அந்த சந்தர்ப்பத்தை அந்த சிந்தாமணி பயன்படுத்திக்கிட்டாங்க. அதனால தான் உங்ககிட்ட டான்ஸ் கற்றுக்க வரேன், யோகா கற்றுக்க வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பணம் தேவை இருக்கிற முதல்லாம் அவங்க பணத்தை கொடுத்து உதவி இருக்காங்க. இப்போ வட்டி மேலே வட்டி போட்டு 48 லட்சம், 48 லட்சத்தில் 10 லட்சத்தை கொடுத்தா அதுக்கும் வட்டி போட்டு வச்சுருக்காங்க. இதிலருந்தே தெரியல அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாமா, உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். அந்த வீட்டை பற்றி விசாரிக்கிற போது அந்த சிந்தாமணி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வீடு பல கோடி ரூபாய் போகும். அதனால் நான் அந்த வீட்டை எழுதி வாங்காமல் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சவால் போட்ட விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே விஜயா இருந்துட்டு, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அத்தை இப்போ கூடவா நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கவும் ரொம்பவே கோவத்தோடு நேராக சிந்தாமணியோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வாங்க மாஸ்டர், உங்கள் நினைக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓங்கி கன்னத்திலே பலார்னு ஒன்று விட்டுறாங்க. அதோடு இன்னைக்கு பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.